ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நம்மளுக்கு சின்ன வயசில் இருந்த ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் வேணும்னு ஆசை இருக்கும் நிறைய பேருக்கு. இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் மேபி நம்ம பக்கத்தில் பெஞ்சில் ஸ்கூலில் நம்ம பக்கத்தில் உட்காரவர், இல்லை காலேஜில் நம்ம கூட படித்தார் அப்படின்னு யாரோ ஒருத்தர் நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக கண்டுபிடிப்போம். ரொம்ப நாள் நல்லா காண்டாக்டில் இருப்போம், ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். மேபி லைஃப் லாங் இருக்கலாம், ஒரு டேயில் வச்சு விட்டு போயிடலாம். பட் இன்றைக்கி ஐ வாண்ட் டு டாக் அபவுட் த ரியல் ட்ரூ பெஸ்ட் ஃப்ரெண்ட் நமக்கு இருக்க வேண்டிய நாள். அது வேறு யாரும் இல்லை, நம்ம தான். நம்ம நிறைய பேருக்கு நம்மளோட அப்பா அம்மா பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கலாம், நம்மளோட லைஃப் பார்ட்னர் பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கலாம், நம்மளோட குழந்தைங்க பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கலாம், ஈவன் நம்மளோட ரிலேட்டிவ்ஸோ நம்ம கூட படித்தவங்களோ கலீக்ஸோ பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். பட் அதையெல்லாம் தாண்டி வாட் எவர் இட் இஸ் தட் தே கேன் பி ஃபார் யூ, மோர் தென் தேட் உங்களோட ட்ரூ பெஸ்ட் ஃப்ரெண்டுங்கிறது வந்து நீங்கள் தான் இருக்கணும். எப்போவும் உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக, உங்களோட மிக 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 நெருங்கிய நண்பரை நீங்கள் தான் இருக்கணும். அப்படி நீங்கள் உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தால் என்ன, எப்படி, வாட் இஸ் த பாயிண்ட் ஆஃப் இட் அண்ட் ஹவு டு யூ டூ இட், அதுதான் நம்ம இன்றைக்கி சுருக்கமாக டிஸ்கஸ் பண்ணுற போகிறோம். ஏன் நமக்கு நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கணும்னா, உங்களோட என்டையர் லைஃப் ஜேர்னி இந்த நிமிஷம் வரைக்கும் எப்படி இருந்ததுன்னு உண்மையாக தெரிஞ்சவர் வந்து நீங்கள் தான். நீங்கள் உங்களோட லைஃப் ஜேர்னியோ ஒரு ஃபில்டர்டு பர்ஸ்பெக்டிவில் தான் மற்ற எல்லோரும் பார்ப்பாங்க. உங்கள் கூடயே வளர்ந்தவராக இருந்தாலும், உங்களோட சிப்ளிங்காக உங்கள் பிறந்த நாளிலிருந்து உங்களை பார்த்துட்டு கூடயே வந்தவராக இருந்தால் கூட, தே வில் சீ திங்ஸ் ஃப்ரம் தேர் ஓன் பர்ஸ்பெக்டிவ். ஒரு ஃபில்டர்ட் வியூவில் தான் அவங்க பார்ப்பாங்க. ஆனால் நீங்கள் யூ ஹவ் சீன் ஆல் ஆஃப் யூ, எவ்ரி திங் அபவுட் யூ. உங்களோட டீப்பஸ்ட் ஃபியர்ஸ், டீப்பஸ்ட் ஜாய்ஸ் எல்லாம் தெரிஞ்சவர் நீங்கள் தான். அண்ட் இஃப் யூ ஆர் நாட் தேர் ஃபார் யுவர் செல்ஃப், நீங்கள் இன்னொருத்தருக்கு உண்மையாக ஒரு காலம் இருக்க முடியாது. ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு உண்மையாக இருக்கணும். அந்த உண்மையாக நீங்கள் இருக்கும்போது தான் வி வில் ரெடியூஸ் அவர் டிபெண்டன்ஸ் ஆன் அதர் பீப்புள். மற்றவங்க மேலே நம்ம ஒரு நம்பிக்கை வைக்கிறதோ, ஒரு சில டைமில் டிபெண்ட்டாக இருக்கிறதோ வந்து ஒரு ஆஸ் சோஷியல் அனிமல்ஸ் நம்மளோட வாழ்க்கையில் இயற்கையாக நடக்கிறது தான். பட் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்மளோட த பர்சன் வி டிபெண்ட் ஆன் நம்ம தான் இருக்கணும். ஷுட் பி ஆர் செல்ஸ். நம்ம தான் நமக்கு ஃபர்ஸ்ட் கூட நிற்கிறவராக இருக்கணும். அதுக்கப்புறம் தான் அடுத்த கட்டமாக தான் மற்ற யாராக இருந்தாலும் இருக்கணும். ஈவன் இஃப் இட் இஸ் அவர் ஓன் அப்பா அம்மாவாக இருந்தாலும், குழந்தைங்களாக இருந்தாலும், லைஃப் பார்ட்னராக இருந்தாலும், வேறு யாராக தான் இருந்தாலும் சரி, அவர் ஃபர்ஸ்ட் அண்ட் டீப்பஸ்ட் பாண்ட் ஷுட் பி வித் ஆர் செல்ஸ். இந்த மாதிரி ஒரு டீப் பாண்ட் எப்படி கல்டிவேட் பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் ஃபர்ஸ்ட் திங் விச் ஐ பிலீவ் இஸ் ஜெனுவின்லி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இஸ் ஆனர் யுவர் கமிட்மெண்ட்ஸ் டு யுவர் செல்ஃப். நீங்கள் உங்களுக்கே ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு உண்மையாக இருந்துடுங்க. நிறைய தடவை நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்கு மேலெல்லாம் நம்ம உறுதியாக இருப்போம். ஆனால் நம்மளுக்கு நம்ம சொல்கிறதுக்கு மேலே நம்ம உறுதியாக இருக்க மாட்டோம். நான் காலையில் 5 மணிக்கு எந்திரிப்பேன்னு நம்ம சொல்லிட்டு தூங்குவோம். ஆனால் 5 மணிக்கு நம்ம எந்திரிக்க மாட்டோம். நம்ம 7 மணி வரைக்கும் தூங்குறோம். அப்போது என்ன ஆகுது? வி ஆர் நாட் ஆனரிங் ஆர் செல்ஸ். நம்ம வந்து நமக்கு அந்த அளவுக்கு முக்கியமில்லைன்ற மாதிரி நம்ம போயிட்டே இருக்கோம். நான் இன்றைக்கி உட்காந்து இந்த போர்ஷன் முடிச்சிடுவேன்னு நம்ம சொல்கிறோம், ஆனால் நம்ம பண்ண மாட்டோம்னு என்ன அர்த்தம்? ஆனால் இதே விஷயம் நீங்கள் உங்களோட பெஸ்ட் க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டுக்காக நீங்கள் சொல்லிட்டீங்க, அவருக்காக நீங்கள் பண்ணுறதா இருந்தீங்கன்னா, நீங்கள் காலையில் எழுந்திருப்பீங்கள்ல. அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவீங்கள்ல. எந்த ஒர்க்காக இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப நெருங்கி ஒருத்தருக்காக நீங்கள் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் பண்ணுவீங்க இல்லைங்களா? ஏன் வந்து அந்த மரியாதை நீங்கள் உங்களுக்கு கொடுக்க முடியாது? நீங்கள் கொடுக்கணும் இல்லைங்களா? உங்கள் கூட இருக்கிறவர் நீங்கள் தானே. அப்போது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் டு டூ டு பி யுவர் ஓன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இஸ் டு ஆனர் யுவர் கமிட்மெண்ட்ஸ் டு யுவர் செல்ஃப். அது எந்த ஏரியாவில் இருந்தாலும் சரி, வெதர் இட் இஸ் ரிலேட்டட் டு யுவர் ஹெல்த், யுவர் ஃபைனான்சஸ், யுவர் ஸ்டடீஸ், யுவர் கரியர், யுவர் ரிலேஷன்ஷிப்ஸ், எதெல்லாம் இருந்தாலும் சரி, இஃப் யூ ஹேவ் மேட் அ கமிட்மெண்ட் டு யுவர் செல்ஃப், நீங்கள் சும்மா சொன்னதாக இருந்தால் கூட யூ ஷுட் ஆனர் இட். நீங்கள் உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு சொன்னீங்கன்னா எப்படி ஆனர் பண்ணியிருந்திருப்பீங்களோ அப்படியே நீங்கள் உங்களுக்கு ஆனர் பண்ணணும். தட் இஸ் ஹவு வி டெவலப் செல்ஃப் ட்ரஸ்ட். நான் சொன்னால் நான் பண்ணுவேன் என்ன நம்பிக்கை நம்மளே நமக்கு உருவாக்கணும். ஸோ எந்த ஒரு கமிட்மெண்ட் நீங்கள் இன்றைக்கி சும்மா கூட சாதாரணமாக உங்களுக்கு நீங்கள் வேறு ஒருத்தருக்கு தெரிய வேண்டிய இல்லை. இஃப் யூ டெல் யுவர் செல்ஃப் இன் யுவர் மைண்ட், நீங்கள் அதை ஆனர் பண்ணிக்கணும். தட் இஸ் ஹவ் யூ ரெஸ்பெக்ட் யுவர் செல்ஃப். உங்களுக்கு நீங்கள் அந்த மரியாதையை கொடுக்கணும். இன்னொன்று, உங்கள் கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நம்ம லைஃப்பில் வி ஆர் கான்ஸ்டன்ட்லி பொம்பார்டட் வித் அதர் பீப்புள்ஸ் திங்ஸ் இன் லைஃப். எல்லோரும் கூட மற்றவங்க கூட பேசுகிறதோ, அவங்க லைஃப்பை சோஷியல் மீடியாவில் பார்க்குறதோ, கண்டென்ட் கன்சியூம் பண்ணுறதோ, அவங்களோட ஐடியா, இவங்களோட ஐடியா, அவங்க சொல்கிற நியூஸு, அப்படி இப்படின்னு வி ஆர் கான்ஸ்டன்ட்லி பொம்பார்டட் வித் எவ்ரி திங் ஃப்ரம் அவுட் சைட். இதை தாண்டி உங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்கணும். நீங்கள் உங்கள் கூட கொஞ்சம் டைம், குவாலிட்டி டைமாக ஸ்பெண்ட் பண்ணிக்கணும். சிட் வித் யுவர் செல்ஃப், திங்க் உங்களுக்கு என்ன முக்கியமாக இருக்குது, என்ன மாதிரி பண்ணலாம், உங்கள் லைஃப்பை இன்றைக்கி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த மாதிரி ஒர்க்கு இன்றைக்கி எடுத்துக்கலாம்.
திஸ் இஸ் த செகண்ட் திங் யூ நீட் டு டூ, ஸ்பெண்ட் டைம் வித் யுவர் செல்ஃப். டெய்லி கொஞ்சம் நேரம் செகண்ட் வித் யுவர் செல்ஃப். நீங்கள் எப்படி இருக்கீங்க, இன்றைக்கி என்னென்ன நடந்தது, ஹவ் ஆர் யூ டீலிங் வித் இட். இதில் எது நான் உள்வாங்க வேண்டிய விஷயம், எது இங்கேயே தள்ளி போட்டு நம்ம வேண்டான்னு விட்டுட்டு போக வேண்டிய விஷயம் என்ன. தீஸ் ஆர் திங்ஸ் வி நீட் டு கான்ஸ்டன்ட்லி செக் வித் அவர்செல்ஸ். ஆட்டோ பைலட்டில் என்ன நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணி வாழ்கிறது வாழ்க்கை இல்லை. வாழ்க்கை ஷுட் பி இன்டென்ஷனல், வாழ்க்கை ஷுட் பி பர்பஸ்ஃபுல், மீனிங்ஃபுல். அப்படி இருக்கணும்னா அந்த மீனிங்ஃபுல் பர்பஸ்ஃபுல் வாழ்க்கைக்கு நம்ம கூட உட்கார்ந்தா தான் உண்டு இல்லைங்களா. இல்லைன்னா நம்ம வாழ்க்கையை ஆட்டோ பைலட்டில் எல்லாரும் சொல்கிற மாதிரி அப்போ நடக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி போயிட்டே இருக்கும். நமக்கு நம்ம வாழ்க்கை மேலே ஒரு டைரக்ஷன் இருக்காது. நம்ம தான் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு டைரக்ஷன் கொடுக்கணும். அது கொடுக்கணுன்னா வி ஹாவ் டு செக் இன் வித் அவர்செல்ஸ். இமோஷ்னலி, ஃபிசிக்கலி, மென்டலி எப்படியெல்லாம் நம்ம எப்படி இருக்கோங்கிறது நம்மளே நம்ம கூட உட்காந்து வி நீட் டு ஃபைண்ட் அவுட். நம்ம நல்லா இருக்கோமா, ஆர் வி ஓகே, ஆர் வி டூயிங் வெல், ஆர் வி ஹேவிங் அ குட் டைம். இதெல்லாம் நம்மளே நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம்னா we can have a very fruitful life. அதுக்கு டெய்லி ஸ்பெண்ட் சம் அலோன் டைம். உங்கள் கூட உட்காந்துடணும். உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்டை நீங்கள் நினச்சிக்கிட்டு சிட் வித் யுவர் செல்ஃப், டாக் டு யுவர் செல்ஃப், ஃபைண்ட் அவுட் ஃபார் யுவர் செல்ஃப் வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு யூ, வாட் ஆர் யூ கோன் டு டூ டுடே. காலையில் ஒரு செக்இன் அண்ட் ஈவினிங் நைட் ஒரு செக்இன் இருந்தால் கூட போதும். அட்லீஸ்ட் யூ வில் நோ தட் ஹவ் யூ ஆர் கோயிங் டு பிளான் அவுட் யுவர் டே டுடே. அது மற்ற வரக்கூடனே எல்லா விஷயங்களையும் தாண்டி உங்களுக்குன்னு சொல்லி நீங்கள் ஒரு டைம் கண்டுபிடிச்சி உங்களுக்குன்னு நீங்கள் உங்கள் கோலுக்காக எப்படி ஒர்க் பண்ண போகிறீங்க. அண்ட் நைட் வாட் ஆல் ஹேப்பன் டியூரிங் த டே அதை எப்படி டைஜஸ்ட் பண்ணிவிட்டு வாட் யூ வாண்ட் டு டேக் ஃபார்வர்ட், வாட் யூ வாண்ட் டு லீவ் ஹியர். இங்கேயே முடிஞ்சு போச்சு, இதை என்ன எடுத்துகிட்டு போக மாட்டோன்னு விட வேண்டிய விஷயங்கள் என்ன, எடுத்துகிட்டு நான் கூட கொண்டு போக வேணும்னு நம்ம நினைக்கிற லெசன்ஸ், நம்ம நினைக்கக்கூடிய பாசிட்டிவ் திங்ஸ் என்ன, அது நம்ம நைட் ஒரு செக்இன் வந்தால் நல்லாயிருக்கும். அண்ட் another thing we need to do is be gentle with yourself. கொஞ்சம் கைண்ட்னஸ் நமக்கு கொடுக்கணும். நமக்கு மிஸ்டேக்ஸ் அன்றாட வாழ்க்கையில் வரதான் செய்யும். அது நீங்களும் நானும் யாராக இருந்தாலும் சரி, சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ், தவறுகள், தவிர தெரிஞ்சும் தெரியாமலும் நடந்து தான் இருக்கும். ஸோ உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இது பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, யூ வில் பி கைண்ட் வித் தம் இல்லையா. சரி பரவாயில்ல, நடந்துச்சு போட்டு எல்லாருக்கும் நடக்கிறது தான், பரவாயில்ல, நம்ம இதிலேருந்து என்ன கற்றுக்குறோம், இதுதான் நம்ம இந்த மாதிரி இன்னும் வரக்கூடிய டைமில் இது கேர்ஃபுல்லாக இருந்தால் போதும், இப்படி நடக்காமல் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு வில் கிவ் ourselves that. நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தால் நம்ம அந்த பாசிட்டிவ் டாக் கொடுப்போம் இல்லை, அதே பாசிட்டிவிட்டி, அதே கைண்ட்னஸ் நமக்கு நம்ம கொடுக்கணும். நம்ம ரொம்ப ரொம்ப ஹார்ஷ் கிரிட்டிக்காக இருந்தாங்கன்னா நமக்கு வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். we don't have to be so critical about ourselves. நம்மளே கொஞ்சம் ஜென்டிலாக கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கலாம். அண்ட் another thing is also be your own honest critic. இதுக்கு என்ன அர்த்தம்னா, நம்ம நிறைய விஷயங்களில் நம்ம முன்னாடி சொன்ன பாயிண்டோட கொரோலரி தான் இது. நிறைய சொன்ன விஷயங்களை நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க வேண்டிய இடத்துல நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்காமல் எக்ஸ்கியூஸ் சொல்லுவோம். அப்போ ஒரு ஆனஸ்ட் ட்ரூ பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்து, அவுட் சைட் பர்ஸ்பெக்டிவ் ஒரு தேர்ட் பார்ட்டியாக இருந்து, இஃப் யூ ஆர் வாட்சிங் யுவர் லைஃப் இம்பார்ஷியலி, ஏன்னா இந்த தப்பு உன் கையில் தப்பு இருக்குப்பா, நீ இது சரியாக பண்ணியிருந்தீங்கன்னா உனக்கு இது நடந்திருக்காது அப்படின்னு நீங்களே உங்களுக்கு சொல்லலாம். இப்போது நீங்கள் ஒரு ரொம்ப இமோஷ்னலாக இன்வால்வ்டாக இருந்து நான் எல்லாம் சரியாக தான் பண்ணிட்டேன், நான் எந்த தப்பும் பண்ணலைன்னு நம்ம நினைக்கிறதில்ல, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பார்த்தோன்னா நம்மள்கிட்ட வந்த தப்புகள் நம்ம தெரிஞ்சிருக்கும். எதர் வி ட்ரஸ்டட் டூ மச் ஆர் வி டிட் டூ லிட்டில், நம்ம பங்க்சுவாலிட்டி பார்க்கல, நம்ம ஒழுங்காக நம்ம பண்ண வேண்டிய வேலை பண்ணலை, வாட் எவர் இட் இஸ், டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம், ஒரு நம்ம சொன்ன வார்த்தைக்கு நம்ம நம்பிக்கையாக இருக்கலை, வாட் எவர் இட் இஸ், நம்மள்கிட்ட ஒரு தப்பு வந்திருக்கல, ஒரு ஆனஸ்ட் கிரிட்டிக்காகவும் நம்ம இருந்து நமக்கே அது சொல்லிக் கொடுக்கணும். see this was not because of other people, this is not out of your control. உங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் இருந்தது, உங்களுக்கு ஒரு சாய்ஸ் இருந்தது தான், ஆனால் நீங்கள் தான் அது ஒழுங்காக பயன்படுத்தலை அப்படின்னு நம்மளே நமக்கு சொல்லி கொடுத்தோம்னா that will help us grow. லீப்ஸ் அண்ட் பவுண்ட்ஸ் இல்லை, நம்ம எக்ஸ்கியூஸ் சொல்ல மற்றவங்கள குறை சொல்லவும் இருந்துட்டோம்னா என்ன ஆகும்னா, ஒரு காலமும் we will not feel powerful, we feel like we are victim. அண்ட் உலகத்தில் ஒரு எந்த ஒரு மென்டாலிட்டி எடுக்கிறதுலோ வேர்ஸ்ட் பாசிபிள் மென்டாலிட்டி யூ கேன் ஹேவ் இஸ் தட் யூ ஆர் எ விக்டிம், செல்ஃப் பிட்டி, இதுதான் இருக்கிறதுலே வேர்ஸ்ட் மென்டாலிட்டியாக இருக்கும். ஸோ நம்மளே நமக்கு இல்லை, ஷோ மிரர் டு யுவர் செல்ஃப், இது தானே நடந்தது, இதில் உன்னோட ரோலுன்னு இப்படி இருக்குதானே, இது நீங்கள் சரி பண்ணியிருந்தால் அடுத்த தடவை இப்படி நடக்காது போயிடும் இல்லை அப்படின்னு நம்மளே நமக்கு கேட்டோம்னா நெக்ஸ்ட் டைம் வி வில் பி ஏபிள் டு ஃபீல் மோர் பவர்ஃபுல் அண்ட் கான்ஃபிடென்ட். ஆமாம், இந்த விஷயம் நடக்குதுன்னா ஐ ஹாவ் அ ரோல், I have a choice to react better or to respond better, plan better, whatever it is, prepare better. அடுத்த தடவை இந்த மாதிரி எனக்கு நடக்காமல் நானே என்னை பாதுகாக்க முடியும்னு we can always tell ourselves. குறை சொல்கிறது ரொம்ப 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 ஈஸி, ஆனால் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கும்போது தான் பாசிட்டிவ் சேஞ்சஸ் நமக்கு கொண்டு வர முடியும். அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் நமக்கு ஒரு கண்ட்ரோல், நமக்கு ஒரு பவர் இருக்கும். உண்மையாக நம்ம வாழ்க்கை மேலே நமக்கு பவர் உண்டு. அது எப்படி நம்மளோட பவர் இன்னொருத்தருக்கு கொடுக்குறோம், சிச்சுவேஷன்ஸுக்கு கொடுக்குறோங்கிறது ஒரு மிரராக நம்ம தான் நம்மளை காமிக்கணும்.
ஆமாம்ல இப்படி இருக்குல்ல நம்மளே இது பண்ணியிருந்திருக்கலாம் இல்லைன்னு நம்மளே காமிக்கணும். இல்லாமல் செல்ஃப் பிட்டியில் விக்டிம் மென்டாலிட்டியில் நம்ம போயிட்டே இருந்தோன்னா ஒரு காலம் வி வில் நாட் பி ஏபிள் டு ஃபீல் லைக் எஸ் திஸ் இஸ் அவர் லைஃப், வி ஹவ் கண்ட்ரோல் ஓவர் இட்னா. அதே மாதிரி 5th பாயிண்ட்டை அப்ரிஷியேட் பண்ணுறது, ரெக்கக்னைஸ் பண்ணுறது. உங்களோட எஃபர்ட்டாக இருந்தாலும் உங்களோட ரிசல்ட்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் நல்லா முயற்சி எடுத்தால் கூட ரிசல்ட் வந்தாலும் வரலாட்டியும் நீங்கள் உங்களுக்கு ஒரு அப்ரிசியேஷன் கொடுக்கணும். மற்றவங்கக்கிட்ட அப்ரிசியேஷன், அப்ரூவல், ரெக்கக்னிஷன், சர்டிஃபிகேட்டு வாழ்க்கையில் வாங்குறதுக்கு நம்ம எவ்வளோ முயற்சிக்கிறோம். நம்மளாம் ஏன் நமக்கு சொல்ல முடியாது? மற்ற யாரோ சொல்கிற அப்ரூவலை விட மோர் ப்ரெஷஸ் இஸ் அவர் ஓன் அப்ரூவல். என்னென்னா நமக்கு தான் உண்மையாக தெரியும் என்னென்ன நம்ம பண்ணியிருக்கோன்னு, எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம உழைச்சிருக்கோன்னு நமக்கு தெரியும், எவ்வளோ கஷ்டமாயிட்டு நம்ம ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கோன்னு நமக்கு தெரியும், எப்படி நம்ம எஃபர்ட் எடுத்திருக்கோன்னு நமக்கு தெரியும், எப்படி சின்னதாக இருந்தாலும் ஒரு ப்ரோக்ரஸ் நம்ம பண்ணியிருக்கோன்னு நமக்கு தான் தெரியும். ஸோ ஐ டோன்ட் யூ அப்ரிஷியேட் யுவர் செல்ஃப். ஏன் இன்னொருத்தர் நமக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கணும்? இன்னொருத்தர் எப்படி தான் சர்டிஃபிகேட் கொடுத்தாலும் அவரோட ஃபில்டரில் இருந்து தானே அவர் பார்க்குறாரு. நம்மளோட ஓன் சர்டிஃபிகேட் அளவுக்கு அதுக்கு வேல்யூ வருமா? வராது இல்லைங்களா? ஸோ ஜஸ்ட் அஸ் யூ ஆர் யுவர் ஓன் ஆனஸ்ட் கிரிட்டிக், யூ ஷுட் ஆல்சோ பி யுவர் ஓன் பிக்கஸ்ட் ஆனஸ்ட் சப்போர்ட்டர். நீங்கள் ஒரு சின்ன எஃபர்ட் எடுக்கிறீங்கன்னா பேட் யுவர் செல்ஃப் ஆன் த பேக். ஆமாம் இல்லை, நல்லா பண்ணிட்டீங்கல்ல, உண்மையாக நீங்கள் ஒரு நல்ல முயற்சி எடுத்துட்டீங்கல்ல, இட் இஸ் குட் தட் யூ டுக் தட் எஃபர்ட் அப்படின்னு நீங்கள் ஆனஸ்ட்டாக உங்களுக்கே ஒரு அப்ரிசியேஷன் கொடுக்கலாம். அந்த அப்ரிசியேஷன் நம்ம கொடுக்கணும். நம்மளுக்கிட்டே வி ஹாவ் டு ஸ்டார்ட் எக்ஸ்பெக்டிங் அந்த பாசிட்டிவ் ஃபீட்பேக். இல்லைன்னா நம்மளோட லோக்கஸ் எப்போவுமே மற்றவங்க எக்ஸ்டர்னல் வேர்ல்டில் இருக்கும். மற்றவங்க உண்மையில் அவங்களுக்கு பிடிச்சிச்சின்னு சொன்னால் மட்டும்தான் நம்ம நல்லது, அவங்களுக்கு பிடிக்கலன்னா நம்ம நல்லது இல்லை. இஃப் யூ ட்ரெஸ் அப் அண்ட் யூ லுக் நைஸ் டு யுவர் செல்ஃப், யூ ஆர் லுக்கிங் குட். அதுக்கு இன்னொருத்தர் சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டியதில்லை. நீங்கள் நல்லா எஃபர்ட் எடுத்து ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க, உட்காந்து யூஆர் ரீடிங்னா யூ ஆர் டூயிங் குட். அதுக்கு இன்னொருத்தர் சர்டிஃபிகேட் கொடுக்க தேவையில்லை. உங்கள் ஒர்க்கில் வேறு யாருக்கும் தெரியல, நீங்கள் யூ ஹவ் இம்ப்ளிமெண்டட் சம்திங் விச் இன்க்ரீஸ் டெஃபிஷியன்சிஸ்னால் உங்களோட பாஸ், உங்களோட கொலீக்ஸ் உங்களை பாராட்ட தேவையில்லை, நீங்களே உங்களை பாராட்டலாம். அப்ரிசியேஷன், ரெக்கக்னிஷன் நம்ம எக்ஸ்டர்னல் கண்ட்ரோலுக்கு கொடுத்துட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு காலம் நம்ம வி வில் ஆல்வேஸ் பி சேசிங் சாட்டிஸ்ஃபேக்ஷன், வி வில் நெவர் பி அச்சீவிங் சாட்டிஸ்ஃபேக்ஷன். நமக்காக நம்ம முயற்சி எடுக்கணும். நம்மளோட எஃபர்ட்ஸ், நம்மளோட ரிசல்ட்ஸ் ஷுட் பி டு சாட்டிஸ்ஃபை அவர் செல்ஸ். நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு தான் நம்ம இதெல்லாம் பண்ணணும். மற்றவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காகவோ அப்ரூவலுக்காகவோ நம்ம முயற்சி எடுத்துகிட்டே இருந்தோம்னா ஒரு காலமும் வி வில் நெவர் பி ஏபிள் டு ரீச் இட், வி வில் ஆல்வேஸ் பி சேசிங் இட். நம்ம அங்கே போய் அடைய முடியாது. அதனால நம்மளோட அப்ரூவலுக்காக வி நீட் டு புட் இன் எஃபர்ட்ஸ். நம்மளுக்கு ஒரு ஹை ஸ்டாண்டர்ட் வைக்கணும். அந்த ஸ்டாண்டர்ட் வி நீட் டு ரீச் இட் ஆர் டு சர்பாஸ் இட். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா தென் வி வில் ஃபீல் ப்ரவுட் ஆஃப் அவர் செல்ஸ். அப்போ நல்லா பண்ணிட்டேன்னா நம்மளே நமக்கு சொல்லணும், அதுதான் உண்மையான சர்டிஃபிகேட். அந்த அளவுக்கு வேல்யூ வேறு யாரோட எந்த சர்டிஃபிகேட்டுக்கும் வராது. இஃப் யூ ஃபீல் லைக் எஸ் யூ ஹேட் சேலஞ்சஸ் அண்ட் யூ ஓவர் கேம் தெம் அண்ட் யூ ஆர் அப்ரிஷியேட்டிங் யுவர் செல்ஃப், அதுதான் முக்கியம். If you are able to do these 5 important things, then you can be your own best friend. உங்களோட பிடிச்ச நண்பராக, நெருங்கிய நண்பராக நீங்களே இருந்திருக்கலாம். அண்ட் when you are that person for yourself, மற்றவங்களோட சப்போர்ட் இருக்கும்போதோ இருக்காததுனாலோ எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னாலோ உங்களே அந்த அளவுக்கு they can't hurt you or harm you. உங்களோட இன்னர் பீஸ்ஃபுல்னஸ், இன்னர் ஸ்டில்னஸ் உங்களுக்கு என்றைக்கும் இருக்கும். And you will feel a lot more powerful, a lot more confident in your interactions. மற்றவங்க கூட பேசும்போது you will feel like a different person because you have your back. உங்களுக்கு கம்ப்ளீட் சப்போர்ட்டுக்கு ஒருத்தர் நீங்கள் தான் இருக்கீங்க. உங்களுக்கு கூட இருக்காங்க இல்லைங்களா, எப்போவுமே இருக்காங்க. எந்த வந்தாலும் தாங்கிறதுக்கு நீங்கள் இருக்கீங்க. இவ்வளோ உங்களை கேரி பண்ணுறதுக்கு ஒருத்தர் நீங்களே இவ்வளோ ஸ்ட்ராங்காக அவங்க கூட இருக்கும்போது மற்றவங்க இருந்தானே இருக்காட்டு என்ன, யூ வில் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப்ன்ற கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு வந்துடும். அது வரும்போது யூ வில் நாட் எக்ஸ்பெக்ட் அ லாட் ஃப்ரம் பீப்புள். வென் யூ டூ சம்திங் ஃபார் பீப்புள் யூ வில் டூ இட் அவுட் ஆஃப் லவ், அவுட் ஆஃப் கைண்ட்னஸ், அவுட் ஆஃப் ஹாப்பினஸ். யூ won't do it thinking that நான் இது பண்ணால் அவர் எனக்கு இது திருப்பி பண்ணுன்ற டிரான்சாக்ஷனல் இன்ட்ராக்ஷன்ஸ் இல்லாமல் உங்களோட இன்ட்ராக்ஷன்ஸ் வில் பிகம் ஜெனுவின், ஆத்தென்டிக் அண்ட் கம்மிங் ஃப்ரம் அ பிளேஸ் ஆஃப் லவ், நாட் ஃப்ரம் அ பிளேஸ் ஆஃப் நீட் இல்லாமல் உங்களுக்கு நீட் உங்களை நீங்கள் தான். யூ ஆர் ஆல் யூ நீட் and you have you. So everything else is coming from a place of love. அப்போ தான் அந்த இன்ட்ராக்ஷன்ஸுக்கு ஜெனுவின்னஸ் இருக்கும். மற்றபடி உங்களோட தேவைகளுக்காக நீங்கள் தான் இருக்கீங்க. யூ ஆர் தேர் டு பி யுவர் பிக்கஸ்ட் சப்போர்ட்டர், டு பி யுவர் ஆனஸ்ட் கைட், யுவர் கிரிட்டிக், யுவர் த பர்சன் ஹூ வில் பி தேர் ஃபார் யூ, டு பி ஜென்டில் வித் யூ, டு பி கைண்ட் வித் யூ, டு சப்போர்ட் யூ, எல்லாத்துக்கும் அண்ட் டு ரியலி ஷோ த மிரர் டு யூ. எல்லாத்துக்கும் நீங்களே உங்கள் கூட இருக்கும்போது that is all you need, and you will be there, you will be a reliable person. நீங்கள் சொல்கிறது நீங்கள் செஞ்சுருவீங்க. you will be somebody whom you can really count on, and if you can count on yourself, அந்த அளவுக்கு வேறு எதுவுமே இல்லை. if you can truly say that I will count on myself, எது நடந்தாலும் எனக்கு நான் இருக்கேன், நான் சொன்னேன்னா நான் செஞ்சுருவேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு if you have that faith in yourself,
உலகமே வந்து இட் வில் பி சம்திங் ஃபார் யூ டு இன்ட்ராக்ட் வித் லவ், வித் கேர், வித் ஜென்டில் கைண்ட்னஸ். இல்லாமல் உலகத்தை நம்ம பயப்படுறதுக்கோ நம்ம உலகத்துலேருந்து என்ன கிடைக்கலாங்கிற க்ரீடினஸ்லோ நம்ம வந்து உலகத்தோடு பேச மாட்டோம். we have everything we need to fulfill ourselves. மற்றதெல்லாம் எவ்ரி இன்ட்ராக்ஷன் கம்ஸ் ஃப்ரம் அ பிளேஸ் ஆஃப் லவ். அப்போது தான் லைஃப் வில் பிகம் பீஸ்ஃபுல் அண்ட் சாட்டிஸ்ஃபைங். இவர் சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட மூடு அப் அண்ட் டவுன் போக மாட்டோம். நம்ம வந்து நிம்மதியாக இருந்துக்கலாம். வாழ்க்கையில் முக்கிய நிம்மதி தானே, அந்த நிம்மதி நம்மளே நமக்கு கொடுக்க முடியும். Hope this was of some use to you. Thank you so much for watching it. Bye bye.